500% டாக்ஸ் நான் ஏத்துவேன் இந்தியாவுக்குங்கிறாப்ல. அதனால மோடி என் மேல கொஞ்சம் கோபமா தான் இருக்காரு, இருந்தாலும் நானும் மோடியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வெறுப்பேத்துற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. 500% டாக்ஸ் நான் ஏத்தப்படுறேன் இந்தியாவுக்குன்னா, இந்தியாவை வந்து நீ எனக்கு அடிமையா இருன்னு சொல்றதோட அரைக்கூல் தான் இது. இல்ல எதிர்த்து வா சண்டை போடலாம். இல்ல உன்னால வர முடியாது, உன்னை போய் டார்ச்சர் பண்ணுவேன். நம்ம ஏன் வராம இருக்கோம்னா, இந்தியா வந்து இப்ப அமெரிக்காவை பகைக்கிறது அப்படிங்கிறது யாரும் விரும்பல. நான் விரும்புவேன், நானும் விரும்பல. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பாதிப்பு, அதனால நம்மள சார்ந்தவங்களுக்கும் பாதிப்பு, எல்லாருக்குமே பாதிப்பு, இந்தியர்கள் எல்லாருக்குமே பாதிப்பு. அப்ப அதையும் செய்யக்கூடாது. இந்தியா வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த போர்ல தலையிடாமல் நகர்ந்து போகணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய பாதுகாப்பு. ஆனா அமெரிக்காவுக்கு அது இந்தியாவை புடிச்சு இழுத்து விடணும், போருக்குள்ள இழுத்து விடணும். இந்தியா வந்து அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அது நீ எதிரா நில்லு இல்ல ஆதரவா நில்லு, ஆனா நில்லு. நீ போர்ல நிக்காம வெளியில நிக்காத, நீ சண்டைக்கு வர. ஏன்னா உன் ஊர்ல நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், உன் ஊர்ல ஒரு கொலையை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நீ சண்டைக்கே வராம வந்து எப்படி நான் வந்து அதை சாத்தியப்படுத்த முடியும்? வா, எப்படியாவது வா. உன்னா ரஷ்யா கூட வரியா வா, இல்லையா என் கூட வந்துடுறியா வா. என் கூட வந்தா உன்னை அவன் அடிப்பான், நான் வேடிக்கை பார்ப்பேன். இல்ல நீ அவன் கூட வந்தீங்கன்னா உன்ன அடிப்பேன். நீ அடிக்காத மாதிரி நீ வந்து டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீனாலும் நான் டார்ச்சர் பண்ணுவேன். அந்த டார்ச்சருக்கு தான் 500% டாக்ஸ் நான் போடுவேங்கிறான். அதான் இந்தியா மேல. இப்ப சப்போஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா மேல 500% டாக்ஸ் போட்டா என்ன ஆகும்? எல்லாருமே பெட்ரோல் ரேட் எல்லாம் ஆல்ரெடி இங்க வந்து ததிங்க தான் போட்டுட்டு இருக்கு. இப்ப பெட்ரோல் ரேட் எல்லாம் எங்கேயோ எகிரி போயிடும். பெட்ரோல் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொருளும் விலைவாசியும் ஏறும், நம்ம வந்து நாசமா போகும், பொருளாதார பெரிய நெருக்கடி நமக்கும் வரும். இன்னைக்கு ஈரானை பார்த்து இருக்கிறோம், விலைவாசி எல்லாம் ஏறிச்சாமாங்க, இஸ்லாமிய நாடுனாவே அப்படித்தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்ப என்ன ஆகும், இவங்க டாக்ஸ் போட்டு விட்டானா நமக்கும் விலைவாசி ஏறும். அப்ப ஹிந்து நாடுனாவே அப்படித்தானுங்க அப்படின்னு அடுத்தவங்க கேட்பான், என்ன பண்ணுவ? சோ இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப போர்னு ஒண்ணு இதுல நம்மள வாண்டடா வம்படியா சொல்லிட்டு இருந்தாலும் வேற வழி இல்ல. இந்தியா வந்து அயோக்கிய பயபுலைகளா உங்களோட சண்டைக்கெல்லாம் எங்களை இழுக்காத, எனக்கு இதுல நான் சேர விருப்பம் இல்லை, உனக்கு தேவைன்னா எங்கேயாவது போய் ஏதாவது கடல் ஓரத்துல போய் சண்டை போட்டுக்கோன்னு சொல்லி இந்தியா வந்து நியூட்ரலா நிக்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு கரெக்டான ஸ்டாண்ட். இப்ப வரைக்கும் நியூட்ரலா தான் இருக்கிறோம், இருந்தாலும் டார்ச்சர் தான் பண்றாங்க ஓப்பனா. இப்ப ரஷ்யா உடனே என்ன இந்தியா பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குறத வந்து குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை திரும்ப அப்பீஸ் பண்றதுக்கு இப்ப நம்ம கதை குரங்கு பண்ணு தின்ன கதையா போச்சு. இங்க கொஞ்சம் கடிக்க அங்க கொஞ்சம் கடிக்கன்னு நம்மளால உண்மையிலேயே ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் இந்தியா. அது கரெக்டா பிஜேபி கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போருக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம் தானே அவங்களும் நினைக்கிறாங்க, பார்த்தா தெரியுது. இருந்தாலும் இது வந்து நம்ம தொண்டை கிட்ட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு நீ இந்த ஒன்னா என் கூட சண்டைக்கு வா, இல்லைன்னா எனக்கு எதிராக சண்டை போடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது உலக நாடுகள். அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு உலக அரசியலோட புரிதலை வளர்த்துக்கோங்க.